எல்லாருக்கும் வணக்கம். நான் கவின். இப்போதான் ஸ்டார் படத்தோட ப்ரீமியர் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனால் டாடா படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் படத்தை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் ரொம்ப நல்லபடியாக சேர்த்திங்க. டெஃபினட்டாக இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மக்கள்கிட்ட இந்த படத்தை நல்லபடியாக போய் சேர்த்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார் படம் பார்த்துட்டு வரேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷனலான ஒரு படம். கரெக்டான டைம்ல வந்து ஐ திங்க் கவின் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டைரக்டருக்கும் வந்து என்னோட வாழ்த்து. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். அதாவது ஸ்டார் படம் இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். எல்லாரும் வந்து பர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்னா வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆனாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிறைய இடங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து வந்து ஒரு படத்துக்கும் வந்து அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் மெச்சூரிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கு. ஒரு படத்துக்கும் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டுருக்காரு. இன்னும் நிறைய அவர் பண்ணணும். அதே மாதிரி மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஜென் மார்ட்டின். அப்புறம் டைரக்டரும் சரி அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை வந்து சினிமாக்குள்ளே எப்பவுமே ஒரு சினிமா எடுக்கும்போது கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒவ்வொரு சினிமா கலைஞருமே பார்க்கும்போது அவனோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் போய் ஸ்டார் படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டார் மூவி பார்த்தேன். மரத்துகள் இருந்துச்சு. கவின் வந்து அவங்களோட ஷோக்கு நான் வந்து பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி நான் பேசுகிறேன் வந்து அந்த படம் பார்த்து படத்தை கழிச்சா நான் நிஜமாலே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை பார்த்து லிட்ரலி என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. சில இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கே சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஆஸ் அ ஹோல் மூவியாக வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நிறையா உள்ள ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க. டெஃபினட்டாக வந்து தேட்டரில் பாருங்க. எல்லாருமே சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க. அண்ட் கவின் ப்ரோ அவங்களோட ஆக்டிங் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபார்வர்ட் டு லாட் ஆஃப் மூவிஸ் இன் தி ஃபியூச்சர் ஃப்ரம் கவின் ப்ரோ அண்ட் ஆல்சோ நம்ம டைரக்டர். ஸ்டார் படம் பார்த்துட்டு வரேன். சச் அ லவ்லி ஃபிலிம். கண்டிப்பாக இது தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. கவின் அஃப்கோர்ஸ் ஹிஸ் டன் அ கிரேட் ஜாப். எனக்கு லால் சரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. யுவனோட மியூசிக் வாஸ் லைக் பிக் ஹைலைட் இன் த ஃபிலிம். சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ. ஸோ என்னோட விஷஸ் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. கண்டிப்பாக இதை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஸ்டார் ப்ரீமியர் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஏற்கனவே இந்த ட்ரெய்லருக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அது அப்படியே 200% வந்து பூர்த்தி செஞ்சுட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு வேற ஜோன்ல இருக்கும், ஒரு பயங்கர ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பயங்கரமா கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி நான் ஸ்பாய்லர் நிறைய சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது சில விஷயங்கள் டெக்னீஷியன் சைட்ல இருந்து பார்த்தாலுமே ரொம்ப டீடைலிங்கா வாவ் ஃபேக்டர் இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேட்டபிள் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல கலக்க வச்சோம். கவின் நான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. யுவன் சாரோட மியூசிக் வந்து ஆக்சுவலாக நான் யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதை பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருமே அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹெவி ஹார்ட்டோட வெளியே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான கனெக்டபிளான ரிலேட்டபிளான கவின் அண்ட் எலன் ரெண்டு பேருமே ஒரு ஸ்டபர்ன் ஆர்ட். அவங்களுக்கான சக்சஸ் வந்து இந்த படம் மூலமா எடுத்துருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஹோல் டீம். தேங்க்யூ. A lot of love, a lot of support that can be good. Especially that's the kind of support and love I've always had in Chennai.
Because they are always given when the freedom express themselves extended. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிலிம் டெக்னிக்கலி படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கவின் சரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், எவ்ரி திங் வாஸ் டாப் மேட்ச். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். ஆமாம், அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பண்ணும்போது தேட்டரே ரொம்ப, பிகாஸ் அது ஒரு லாங் டைம் விஷயம் எல்லாருக்குமே. அந்த அந்த வந்து நம்ம விஷுவலாக பார்க்கணுன்றது வந்து ரொம்ப கேட்டு 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 இது பண்ணனால அந்த மூமெண்ட் வந்து பயங்கர ஸ்பார்க்ல இருந்துச்சு. வெரி நைஸ். தெரியல ப்ரோ, கவின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே படத்துல இருந்த எவ்ரி ஆர்டிஸ்ட், ஈவன் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அக்கா, அப்பா, எவ்ரிபடி, 2 ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எவ்ரிதிங் வாஸ் நைஸ். எல்லா ஆடியன்ஸ்க்குமே பிடிக்கணும் இந்த படம். இந்த படம் பிடிக்காம சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கன்ஃபார்மாக பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ப்ரீவியஸ் ரொம்ப அழகாக வந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப லவ்விங்காக படத்தை வரவேற்றாங்க. அந்த அன்பு எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப எமோஷனாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பாருங்க, எல்லாருமே பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இருந்துச்சு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரில்லியன்ட், ரொம்ப கரெக்டான பேர். ரஜினி சாரோட கதையான்னு எனக்கு தெரியல. அதாவது வாழ்க்கையில ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருடைய மூவின்னு சொல்லலாம். ரொம்ப பிரமாதம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து ஃபென்டாஸ்டிக். ரொம்ப சப்போர்ட்டிவ். ஐ திங்க் மியூசிக் ஹஸ் கேரிட் த மூவி வெரி வெல். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா அது விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். கவின் ஃபண்டாஸ்டிக்காக பார்த்து யுவன்ஸ் பிஜிஎம் வந்து கலக்கி எடுத்துட்டாரு. ஒரு படத்தையே வந்து மிஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிவன் சார் பிஜிஎம் பயங்கர சூப்பராக இருக்கும். படத்தை வந்து எல்லாருமே இந்த படம் சூப்பராக கேமரா டிஓபி எல்லாருமே இந்த படம் பிடிக்கும். மோட்டிவேஷனல் ஃபிலிம் மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கும் நினைக்கிறவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு கடை வந்து தேங்கி எல்லாருமே பிடிக்கும். இந்த படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் படம், ஸ்டார்.